ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை முதலாம் ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாக பாதுகாத்தார். அவருடைய கிருபையினால் இரக்கத்தினால் தேவன் நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த காலை தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிப்பது மிகப்பெரிய பாக்கியம். உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல தேவனுடைய வார்த்தையை, இந்த மகத்துவமான தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற, இந்த நியாயப்பிரமாணங்களை பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அற்புதமாக ஆசீர்வதிக்கக்கூடியது. இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதது தேவனுடைய வார்த்தை. உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நமக்கு கிடைக்காத தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த பாக்கியம், அந்த வார்த்தைகளை வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற, கற்றுக்கொள்கிற, அதை கைக்கொள்கிற நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் சொன்னார். இப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நல்லவர், மிக அற்புதமான வார்த்தை. எனவே இந்த வார்த்தைகளை நாம் மனமோந்து முழு இருதயத்தோடு, மிக ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை தேவன் நமக்கு தரணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அவன் ஜெபிக்கிறான். அதே போல நாமும் அப்படிப்பட்ட ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் அங்கே கவனித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு நிருபம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழ வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம். பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய யாக்கோபு இருக்கிறார்கள். தமிழில் நமக்கு என்ன அப்படின்னா, இது யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக ஜேம்ஸ், இதனுடைய இங்கிலீஷில் நம்ம பார்க்கும் பொழுது ஜேம்ஸ், தமிழில் நம்ம யாக்கோபு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, இயேசுவினுடைய சகோதரன் யாக்கோபு, யோவானுடைய சகோதரன் யாக்கோபு, சின்ன யாக்கோபு. பைபிளில் நிறைய யாக்கோபு யாக்கோபு என்று சொல்லி நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் எழுதியது இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு. இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த புஸ்தகத்தில் என்ன அவர் ஏவி எழுதுகிறார் என்று சொன்னால், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசத்தை நம்ம என்னஜனம் கொண்டு வர வேண்டும், கிரியையினால் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். விசுவாசம் கிரியைகளினால முயற்சி செய்து பூரணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக விசுவாசத்தை குறித்து அவர் எழுதும் பொழுது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஆண்டவராகிய கடவுள் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தை அதிகமாக அவர் வலியுறுத்தி அவர் எழுதுகிறார். ஆனால் இந்த யாக்கோபு இவர் முக்கியமாக கிரியை செய்ய வேண்டும், விசுவாசத்திற்காக நாம் வேலை செய்ய வேண்டும். கிரியை என்பது வேலை. அப்படி விசுவாசத்திற்காக வேலை செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசம் பூரணமாகும் என்று யாக்கோபு எழுதுவதாக நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி, ஒரு பெரிய ரிசர்ச் நடந்திருக்கிறது. அதில் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற நிறைய கம்பெனிகள், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ஆனாலும் சிறிய கம்பெனி ஆனாலும், ஒவ்வொரு கம்பெனியிலும் 50% மக்கள் 100க்கு 100 முழு ஈடுபாடோடு கூட வேலை செய்தால் அந்த கம்பெனி பெரிய சக்சஸ் ஆகிற ஒரு கம்பெனி, பெரிய வெற்றி பெறுகிற ஒரு கம்பெனி. நன்றா கவனிங்க, திரும்ப சொல்றேன். ஒரு கம்பெனியில், ஒரு நிர்வாகத்தில் 50% மக்கள்
அந்த வேலை பார்க்குறவங்க 50%. உதாரணத்துக்கு 50 பேர் வேலை செஞ்சா 25 பேர், 10 பேர் வேலை செய்தா 5 பேர், 100க்கு 100 முழு ஈடுபாடோடு கூட அவங்க வேலை செய்தாங்கன்னா அந்த கம்பெனி சக்சஸ் ஆகுது என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சபையிலையும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்த பொழுது சபையில் 30% மக்கள் 100க்கு 100 முழு ஈடுபாடோடு கூட அவங்க சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக, தேவ ராஜ்யத்துக்காக செயல்பட்டால் தேவ ராஜ்யம் கட்டப்படும், சபை வளர்ச்சி அடையும் என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து அழகாக மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய ஊமையை குறித்து அவர் எழுதுகிறார். நான் அந்த வேத பகுதியை கடந்த நாள் வாசித்து நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய லீடர்ஸ்ட அதை நான் ஷேர் பண்ணேன். என்ன அப்படின்னா, 4 குரூப்பாக இயேசு அங்கே பிரிக்கிறார். 4 குழுவினர், 100% 25 25 25 25 4ஆக பிரிக்கிறார். முதலாவது ஒரு 25% வசனத்தை கேட்க ஆர்வம் இல்லாதவர்கள். சபைக்கு வருகிற 100 பேர்ல 25% வசனத்தை கேட்கவில்லை. இவர்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். அந்த விதவைகளை பறவைகள் எடுத்து போடுகிறது, பிசாசு கொண்டு போகிறான் என்று இயேசு குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு திருச்சபையிலும் உலகத்தில் சபை ஆராதனை, நான் சொல்வது சபை ஆராதனையில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு திருச்சபையிலும் 25% மக்கள் வசனத்தை கேட்க ஆர்வம் இல்லாதவர்கள், வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லாதவர்கள், வசன பிரசங்க நேரத்தில் தூங்குறவர்கள், பிரசங்கத்தில் எழுந்து போகிறவர்கள், பிரசங்கத்தின் மேல் ஆர்வம் இல்லாதவர்கள், தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை இல்லாதவர்கள் 25% என்று ஆண்டவராய் இயேசு குறிப்பிடுகிறார். அடுத்து ஒரு 25% என்று சொல்லும் பொழுது கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், உபத்திரவம் வந்தவுடனே அவர்கள் விலகி விடுகிறார்கள், விசுவாச வாழ்க்கையில் விலகி விடுகிறார்கள் என்று அடுத்து சபைக்கு வருகின்ற இன்னொரு 25% மக்களை இயேசு குறிப்பிடுகிறார். அப்ப 50 ஆச்சு. அடுத்து 25% மக்கள் யாராம்? வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் இவர்கள் முள்கள் நடுவே விதைக்கப்பட்டவர். முள்ளு நெருக்கிறது, உலக கவலை, உலக இச்சைகள், உலக ஆசைகள் இவைகளை நெருக்கிறது. வசனத்தை கேட்டாலும் உலகத்தின் மேல் அதிக பற்று, உலகத்தை அனுபவிக்கணும், உலக பிரகாரமான காரியங்களில் மேல் அதிக ஆர்வம் கொண்டபடினால் இவர்களுக்கு வசனம் பிரயோஜனப்படவில்லை, இவர்களால் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை என்று இயேசு குறிப்பிடுகிறார். அப்ப 100ல 75% மக்களை இயேசு என்ன செய்யறாரு? அப்படியே ஓரமா அப்படியே தள்ளுறாருன்னா அவர்களை கரெக்டா ஆராய்ச்சி செய்து ஒதுக்குகிறார். இவங்களால சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. அன்றைக்கு இதே பழைய ஏற்பாடுல இருக்கிறது. கிதியோன் 32,000 பேர் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ இவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும்பா, நீ என்ன செய்யி, முதலாவது அவங்களுக்கு ஒன்று செய்யி. என்ன செய்யினா, நீ இதுல பயம் உள்ளவர்கள், திகில் உள்ளவர்கள் என்ன செய்யுங்க, ஓடி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே 22,000 பேர் போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நான் இப்பொழுது ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், என்ன ஆத்துமா போடுறேன், போக விருப்பமுள்ளவர்களாம் நீங்கள் போகலாம். அதுக்கு பிறகு நான் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன்னா எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒருவர் ஒரு பயிற்சி, காலை முடிஞ்சு மதியத்து மேலே பயிற்சி, அவருக்கு வேற வீட்டில் வேலை ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் பாஸ்டர்னார். அப்போ மதியம் அங்கே உணவு இருந்து சாப்பிட்டுட்டு கிளாஸில் இருங்கினேன். சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டார். சாப்பிட வரை இருந்திருக்கார் சபையில். அப்போ அந்த 22,000 பேரை அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், கிதியோன் 32,000 பேர் எனக்கு தேவை கிடையாது, இந்த 32,000 பேர் சும்மா இந்த உப்புக்கு சப்பை அப்படின்னு சொல்ல நம்ம ஊரில் கோவிந்தா போடுறோம், கூட்டத்தோடு கோவிந்தா போடுற ஆட்கள் விளக்கு 22,000 பேர் போயிட்டான். சரி, அடுத்தால ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. அடுத்தால என்ன செய்ய, இவனை எல்லாம் அங்கே என்ன செய்ய, தண்ணி குடிக்க ஒரு டெஸ்ட் வச்சார். அதில் ஒரு கூட்டம் போயிட்டு கடைசியில் 300 பேர் தான். எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 300 பேர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த சிலர் என்று பைபிளில் நிறைய இடங்களில் ஆண்டவர் சிலர் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, அப்ப 75% மக்களை ஆண்டவர் இவர்கள் விசுவாசத்தில் நின்று விலகிறவர்கள் என்று அவர் குறிப்பிட்டு கடைசியில ஒரு 25% கொண்டு வருகிறார். இவங்க வசனத்தை கேட்டு பலன் கொடுக்கிறவர்கள். அந்த 25 3ஆக ஆண்டவர் இயேசு பிரிக்கிறார். நீங்க அங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
அந்த 25ல 3 பிரிக்கும் போது 8% மூணா பிரிக்கிறார். அதுல ஒரு குரூப் 30% பலன் கொடுக்கிறவர்கள் 100க்கு, ஒரு குரூப் 60% பலன் கொடுப்பவர்கள், ஒரு கூட்டம் 100க்கு 100 பலன் கொடுக்கிறவங்க. அப்ப 100 பேர்ல 8 பேர் தான் 100க்கு 100 முழுமையாக ஒரு சபையில இன்வால்வ்மெண்ட் இருக்கிறார்கள், விசுவாச கிரியை செய்கிறார்கள் என்று இயேசு அங்கே அழகாக அந்த வேதத்தை அவர் விளக்கி சொல்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அந்த 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து அவனுடைய என்று ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் அங்கே குறிப்பிடுவதை நாம பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் விசுவாச கிரியை உங்களுக்கு வெளிப்பட்டால் நீங்கள் தேவனுக்காக 100க்கு 100 பலன் கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு விசுவாசி வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்காக கிரியை செய்கிறார்களோ, விசுவாச கிரியை செய்கிறார்களோ, அவர்கள் தான் தேவனுக்காக 100க்கு 100 பலன் கொடுக்கணும். ஆண்டவர் 100க்கு 100 பலனை எதிர்பார்க்கிறார். ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் 100க்கு 100 மார்க் எடுக்க எதிர்பார்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, பெற்றோர் கடைசியாக ஒரு முடிவு சரியா படிக்கலைன்னா, இப்போ ஒரு ஸ்கூலோ ஒரு பெற்றோரோ விரும்புவது கடைசியா ஒரு ஃபைனல் என்ன அப்படின்னா, எப்ப 100 மார்க் எடுக்கணும், ரொம்ப சந்தோஷம். 100க்கு 100 எடுத்தா சரிப்பா, நீ 100 எடுக்கல, ஒரு 60வது எடு. நான் படிக்கிற காலத்தில் அப்படிதான். நான் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு ஸ்கூல் என்ன சொன்னது என்று சொன்னால், 100க்கு 100 இலக்கை நோக்கி எங்களை நடத்தியது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 60 ஸ்கூல்ல காலேஜில் நீ ஒரு 60% எடு, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துவார்கள். சரி, அதுலேயும் படிக்காதவர்கள் இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர மாட்டாங்க, 60% மார்க் எடுக்க மாட்டாங்க என்று இருக்கிற ஒரு கூட்டத்தை, எப்பா நீ எப்படியாவது நீ பாஸ் பண்ணு, நீ எப்படியாவது பாஸ் பண்ணா போதும், அதான் 30 எடுத்தா 5 மார்க்கு கிரேஸ் மார்க். பாத்தியார் எப்படியாவது என்ன செய்வார், அங்கே அங்கே முக்கால் இங்கே காலை போட்டு என்ன செஞ்சுருவார், உனக்கு ஒரு 5 போட்டு எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருவார். 30 எடுத்துரு, 30 ஜஸ்ட் பாஸ். அப்போ ஆண்டவரும் 100க்கு 100 எதிர்பார்க்கிறார். ஒரு பேரண்ட்ஸ், ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் 100க்கு 100 எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பலம் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா, சரி ஒரு 60 எப்படியாவது பாஸ் பண்ணா போதும், எப்படியாவது என்ன செஞ்சா போனோம், பாஸ் பண்ணா போதும் என்று கடைசியில் அரசாங்கம் பார்த்துச்சு, எப்பா இவனை போட்டு இப்படி பஞ்சர் ஆக்கிறத விட 1லேருந்து 8 பாஸ் பண்ணி விடு, 1லேருந்து 8 வரை இவனை என்ன செய்ய எப்படியாவது தூக்கி விடு. ஸ்தோத்திரம். அதுலேயும் ஆண்டவர் வேற ஒரு கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை ஒன்று கிடைக்கி. அப்பப்போ கொரோனா அனுப்பி 10th பாஸ் பண்ண வச்சிருந்தாரு. இப்போ அடுத்தால உள்ளவங்களாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, கொரோனா எப்போ வரும், கொரோனா வந்தால் நம்ம என்ன செய்யலாம், 10th எளிதாக பாஸ் பண்ணிடலாம், பரீட்சையே கிடையாது. உடனே வாழ்க முதலமைச்சர் வாழ்க நினைச்சலாம், பெரிய போஸ்டரே ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு பேரண்ட்ஸ், ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்ப்பது போலதான் உங்களிடத்தினிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு தப்பு கிடையாது. 100க்கு 100 நாம் சரியாக பெர்ஃபெக்டா வாழணும், பரிசுத்தமா வாழணும், அவருக்காக கிரியை செய்யணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்புக்கு நம்ம முயற்சி செய்யணும். வாழ முடியாது என்கிற கருத்து இருக்கலாம் உலகத்துல, அப்படிலாம் முடியாதையா, 100க்கு 100 யார் பரிசுத்தம், 100க்கு 100 யார் பெர்ஃபெக்ட், இதெல்லாம் வாக்குவாதங்கள். நம்ம ஆர்குமெண்ட் பண்ணலாம், ஒருவர் பார்த்து சொல்லலாம், இதெல்லாம் பேசலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எண்ணம் இருக்கணும். தேவன் விரும்புகிற அந்த எண்ணம், நானும் ஆண்டவர் என் தகப்பன் விரும்புகிறார், அந்த லெக்கை நோக்கி அந்த டார்கெட்டை நோக்கி நான் ஒரு முயற்சி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல இந்த 5 அதிகாரத்திலும் இதை அதிகமாக அவர் வலியுறுத்தி எழுதுகிறார். சபைகளுக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். சிதறி இருக்கிற அங்கே வாசிக்கிறோம். 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்தல் சொல்லி எழுதுகிறதாவது என்று 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தப்பு அல்ல. அப்ப கவனிங்க, இப்ப நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன வருகிறோம் என்று சொன்னால், எப்படி நம்முடைய விசுவாச கிரியை வெளிப்படும், விசுவாசத்தினுடைய கிரியை என்றால் என்ன என்பதை அவர் அழகாக சொல்லுகிறார். அதைத்தான்
நம்ம இந்த யாக்கோபு நிருபத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 2-3 காரியத்தை நம்ம பார்ப்போம் நம்முடைய டைமுக்குள்ள. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இங்கே யாக்கோபு ஒரு சரியான ஜெபத்தையும் ஒரு தவறான ஜெபத்தையும் ஜெபம் பண்ணாததை குறித்து 3 காரியங்களை இங்கே குறிப்பிடுகிறார். நல்லா கவனிங்க. நம்முடைய விசுவாசத்தின் கிரியை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஒரு மனுஷி ஜெபிக்கிறார், ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு விசுவாசி அவர்கள் யாரா இருந்தாலும், புதிதாக ஆலயத்துக்கு வந்தாலும், அவர்கள் பழைய விசுவாசியா இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் அவங்க ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருந்தாலும், அவர்கள் ஜெப வாழ்க்கை தான் அவர்கள் விசுவாச கிரியையை வெளிப்படுத்துகிறது. ஜெபம் இல்லை என்றால் அவர்கள் விசுவாசத்துல வேலை செய்யல, அவர்களால் தேவனுக்கு பலன் கொடுக்க முடியாது என்று சொல்லி இங்கே வேதம் போதிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறார்? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? அடுத்த வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல், முதலாவது விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்கள், ஜெபிக்காமல் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னு. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. ஆசைப்படுகிறோம். அநேகரை பார்த்து பொறாமை, கொலை செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்களா? கொலை செய்யறாங்க. நிலத்துக்காக அண்ணனே கொலை செய்யறான், தம்பியே கொலை செய்யறான். ஸ்தோத்திரம். நடந்த நாள் வெள்ளிக்கிழமை நிறைய சொன்னேன். இப்போ சொல்லும்போது நிறைய பேருக்கு இப்போ நம்ம சொல்லாம நம்ம கேட்காம இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். சிலர் கேள்விப்படும் போது சொல்லும்போது நிறைய பேருக்கு பயம் வந்துடுது. ஸ்தோத்திரம். என்ன வந்துருதா? பயம் வந்துடுது. இந்தியாவிலே, ஆந்திரால, ஹைதராபாத்ல ஒரு சகோதரி பெண், 2 பையங்க, கடைசி தங்கச்சி, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நிறைய சொத்து, கோடிக்கணக்கில் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சொத்துக்காக 3 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, சண்டை போட்டு. இந்த தங்கச்சி 2 அண்ணன்மாரையும் சமாதானத்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு, வாங்க நம்ம பேசி அதை ஒரு கிளியர் பண்ணணும்னு சொல்லி விருந்தில் விஷத்தை கலந்து 2 பேரையும் காலி பண்ணிட்டான். விருந்தில் விஷத்தை வச்சு சொந்த மனைவியை, கணவனை, கள்ளக்காதனை கைப்பிடிக்க விஷம் வைத்து கொலை செய்த சம்பவம் நம்ம நாட்டில் தான் நடக்குது. கணவன் மனைவியை தலையணை வச்சு அமுக்கி கொலை செய்கிறது, பாம்பை விட்டு கொத்த விட்டு கொலை செய்கிறது, இப்படிலாம் ஏராளமாக நடக்குது. உலகத்தில் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், என்ன சொல்லு, இதெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் நடைபெறுவதற்கு காரணம் என்னவென்று சொல்லி இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். வசனம் குறிப்பிடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆசைப்படுகிறார்கள் ஆசீர்வாதங்களுக்காக, ஆனால் அதனுடைய வழிகள் தெரியவில்லை உலகத்துக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் கொலை செய்யல. இப்ப நீங்க யாரும் கொலை செய்யறீங்க, நீங்க கொலை செய்ய போறீங்க என்று உங்களை தப்பா பேசல, உலகத்தில் நடக்கிறது சொல்கிறேன். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, இதை நம்ம மறுக்க முடியாது. பொறாமை. ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, என்ன கிடைக்கல, மற்றவங்களுக்கு கிடைக்கிறது. பொறாமை. ஐயா, அவனுடைய வாழ்க்கை நீ கவனிச்சு பார், அவனுடைய ஜெபத்தை பார், அவங்க முற்பிதாக்களுடைய ஜெபத்தை பார், அவங்க பெற்றோருடைய ஜெபத்தை பார். ஒரு அன்னாளுடைய ஜெபம் சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்தியது. ஆமென். ஒரு தாயுடைய ஜெபம் மகனை தீர்க்கதரிசியாக உயர்த்துறது. சாமுவேலும் ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன். அல்லேலூயா. தாய் ஜெபிக்கிறாள், மகனும் ஜெபிக்கிறான். சாமுவேல் சொல்கிறார், ஜனங்களை பார்த்து, உங்களுக்காக நான் ஜெபிக்கவில்லை என்றால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். ஜெபம் இல்லாததை குறித்து ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ், குற்ற மனசாட்சி சாமுவேலுக்கு உண்டாகிறது. குற்ற மனசாட்சி உண்டாகிறது. ஜெபம் கவனிங்க. பொறாமைப்படுகிறார்கள் உலகத்துல. மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து, மற்றவர்கள் உயர்வதை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஜெபிக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, விசுவாச கிரியையை
வெளிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஜெபமே அவங்க வாழ்க்கையை உயர்த்துகிறதா இருக்கிறது. இரண்டு விதத்துல ஜெபிக்கிறவர்களை தேவன் சபையில பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிற ஊழியர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மற்றவங்களை பார்த்து நம்ம ஆசைப்படுகிறதுல பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேருக்கு ஆசை வரும். சில பெற்றோர்கள்லாம் அவங்க பிள்ளைகள் பார்க்கும்போது, ஓ என் பிள்ளை அவரை மாதிரி ஊழியன், இவரை மாதிரி ஊழியன், ஆசைப்படுறது வேஸ்ட். ஜெபித்தால் அல்லேலூயா. அவர் ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும், ஜெபிக்க சொல்லணும், உபவாசிக்க சொல்லணும், தேவ சமூகத்தில் இருக்க வைக்கணும். பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று பெற்றோர் விரும்புறீங்க. பிள்ளைகள் படிக்கல, பிள்ளைகள் வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது, தப்பான பாதையில போறாங்க. காரணம் என்ன? பெற்றோர் பிள்ளைகளை பல விதங்களை நடத்த விரும்புகிறோம், ஜெபிக்க வைக்க விரும்புகிறோமா? நீங்கள் ஜெபிக்க வரும் பொழுது உங்கள் பிள்ளைகள் வீட்டுல சும்மா இருந்தா ஜெபிக்க கூட்டிட்டு வரீங்களா சபைக்கு? பாருங்க, சிந்தித்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உபவாசிக்க கற்றுக் கொடுக்கிறீர்களா? ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா பிள்ளை சாகாது, 2 நேரம் சாப்பிடாம இருந்தா பிள்ளை சாகாது. நல்ல கவனிங்க. தேவ சமூகத்துக்கு வருவதற்கு பிள்ளைகளை நீங்க கற்றுக் கொடுக்கணும், நீங்க முன்மாதிரியா இருக்கணும். நீங்க ஜெபிக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்காது. நீங்க ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். பெற்றோர் ஜெபிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்கள் உபவாசிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். அப்பதான் அவங்க அந்த பாதையில வருவாங்க. அப்பதான் அவங்க வாழ்க்கை உயர்த்தப்படும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்கள் பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க ஒரு முயற்சி செய்ய வேண்டாம், கர்த்தரே அவர்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் விசுவாசம் அதுதான். ஆமென். என் பிள்ளைகளுக்காக நான் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க, ஆராதிக்க கற்றுக் கொடுத்தா போதும், தெய்வ நம்பிக்கை கற்றுக் கொடுத்தா போதும், வேத வாசிக்க கற்றுக் கொடுத்தா போதும், அதுல அவங்களுக்கு பிரஷர் கொடுத்து அதுல நடத்தினா போதும், அதுக்கு அவங்கள அதிகமாக அவங்கள அதுல உற்சாகப்படுத்த அவங்கள வழி திருத்தினா போதும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப கவனிங்க, இங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யாக்கோபு என்ன சொல்கிறார்? ஒரு மனிதனுடைய விசுவாச கிரியை எப்பொழுது அவன் ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுகிறது. அவனுடைய பிரேயர் லைஃப். அதான் சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேன், 100க்கு 8 தான். அதை சொன்னது அதான் அர்த்தம். 1000 பேர் சபையில் வந்தாலும் எத்தனை பேர் வராங்க? 80 பேர் தான் உபாசபத்துக்கு வருவாங்க. 1000 பேர் வந்தாலும் ஒரு இரவு ஜெபம், நைட்டு. ஏன் நைட்டு 3 மணி நேரம் தூங்காம இருக்கிறதுனால நம்ம யாரும் சாக போகிறது கிடையாது. சில ஆட்கள் ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, நைட்டு 1 மணி வரை மொபைலில் வாட்ஸ்அப்பும் யூடியூப்பும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் இருந்து. ஆனால் தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்யறது கிடையாது, ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் பொறாமை, ஆசீர்வாதங்கள் இல்லை, வழி திறக்கவில்லை. பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடைசியில் மன உளைச்சல் வருது, வேதனைப்படுறாங்க. என் பிள்ளைகள் சர்ச்சு தானே வராங்க, நானும் சபைக்கு தானே வரேன், என் பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று வேதனைப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்காக வேதனைப்படணும், பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, உலகத்துக்காக. உலகம் எப்படி இருக்கிற, ஐயோ ரட்சிக்கப்படல, நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசம், அவன் விசுவாசிக்கிறானா, அவனுடைய விசுவாச கிரியை பாருங்க. ஆபிரகாமுடைய பிரேயர்ல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரம் நீங்க கேட்டிருக்கலாம். ஆபிரகாம் லோத்துக்காக அவன் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்களேன், அவன் அந்த மன்றாட்டு ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம். ஆபிரகாம் அங்கே தூதன் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு அசைகிற வரைக்கும் அவன் போகல, அவன் நின்றுகிட்டே இருக்கிறான். அவனுடைய ஜெபத்தை முடிக்கல, அவனுடைய ஜெபத்தை. அப்ப ஜெபத்துல ஒரு திருப்தி வருவதில்லை. நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், பரவாயில்ல, திருப்தி கிடையாது. நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டேன், இப்படி ஜெபம் பண்ணிட்டேன், நான் இவ்வளவு நாள் உபாசிட்டேன். நோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசினார். எனக்கு வயதாகும் பொழுது, எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட பிறகு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு, நான் அதுக்கு முன்னால் வருடத்துக்கு 2 முறை 21 நாள் உபாசம் இருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மெடிசன் எடுத்ததுனால ஒரு டைம் சாப்பிட்டு கொஞ்சம் உபாசத்தில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்போது கடந்த ஆண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ என்னுடைய வயது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலம், ஆண்டவர் சொன்னார், ஓம் பலம் கிடையாது, உபாசிக்கிறது ஓம் பலம் கிடையாது அப்படின்னாரு. அப்போ கடந்த நவம்பர் மாதம்
நான் ஒப்பு கொடுத்தேன், நான் நல்ல தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, இந்த என்னுடைய பலம் அல்ல, உம்முடைய பலம் எனக்கு தேவை. நான் சாப்பிடுகிறதுனால் உண்டாகிற ஒரு பலம் அல்ல, உம்முடைய பலம் உம்முடைய சமூகத்துல இருக்கிற பொழுது. என வேதம் என்ன நமக்கு என்ன வார்த்தை வாக்குத்தத்தம் கொடுக்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். என்ன பலன் அடைவார்களா? புது பலன் அடைவார்கள், புதிய பலன் அடைவார்கள். கழுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரே அவர்கள் எழும்புவார்கள். இன்னும் பாருங்க, கர்த்தருக்காய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். அப்போ ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அந்த தொடர்ச்சியான விசுவாச கிரியை வெளிப்படுத்துகிறது. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், நிறைய வேத பகுதிகளை ஆண்டவராய் இயேசுவினிடத்துல ஜெபம் பண்ணி பெற்றதை பார்க்கிறோம். மத்தேயு 15:22 முதல் 28 வசனங்கள் வரை வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த கானானிய பெண் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு வர்றா. இயேசு அமைதியா இருக்கிறார். ஆனால் அவளுடைய விசுவாசத்தை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியதுங்கிறார். என்ன விசுவாசம் பெரியது? அவளுடைய தொடர் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அவளுடைய தொடர் ஜெபம். 2024 நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், 2000 அப்படி கிடையாது. 2025 நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், ஜனவரி மாதம் நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், பிப்ரவரி மாதம் ஜெபம் பண்ண வேண்டாம், அப்படி கிடையாது. நேற்று நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ, தினமும் எல்லா நாளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல, வாய்ப்பை ஏற்படுத்தி ஜெபிக்கிறது தான் ஜெபம். வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபிக்கிறது அல்ல. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? வாய்ப்பு கிடைச்சா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச டைம் இருந்தா, ஒரு நேரம் இருந்தா, எங்கேயாவது ஒரு செப்பக்கோட்டை அந்த டைம் மட்டும் போய். நோ, நீ வாய்ப்பை ஏற்படுத்து. காலையில ஏற்படுத்து, பகல்ல ஏற்படுத்து, இரவு ஏற்படுத்து. வாய்ப்பை டைமை நம்ம தான் ஏற்படுத்தணும். அல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். அப்ப இந்த பெண்ணுடைய ஜெபத்து விசுவாச கிரியை, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்ல முடிகிறதா? எப்ப சொல்வாரு? நாம் தேவ சமூகத்தில் தொடர்ந்து போகும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்வாரு, பரவாயில்ல, உனக்கு விசுவாசம் இருக்கு, நான் ஒன்னும் செய்யல, இன்னும் உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கல, இன்னும் உனக்கு நான் வழி திறக்கல, இன்னும் தடை இருக்கிறது, ஆனாலும் தொடர்ந்து நீ என் சமூகத்தில் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆமென் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, உங்க வாழ்க்கையில இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. தொடர் ஜெபங்கள், உங்க வாழ்க்கையில வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஜெபித்துக் கொண்டே இருங்கள். தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நீங்கள் ஆண்டவராக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை பார்ப்பார். அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு காரியம் நம்ம ஜெபமிட்டே இருக்கிறோம், ஒண்ணு நடக்கல, ஒரு அற்புதம் நடக்கல. எலியா அவன் ஜெபம் பண்றான், மழை பெய்வதற்காக ஜெபம் பண்றான். மழை பெய்ய ஜெபம் பண்ணும் பொழுது அங்க மழைக்குரிய அறிகுறி கிடையாது. 3 வருஷம் மழையே பெய்யவில்லை, மழைக்குரிய அறிகுறி கிடையாது. மழை பெய்ய எந்த சாத்தியம் கிடையாது, எந்த விதமான ஒரு சாத்தியம் இல்லை. ஆனா எலியா முதல் முறை ஜெபம் பண்றான், 2ஆம் முறை ஜெபம் பண்றான், அந்த கர்மேல் பர்வதத்துல 3ஆம் முறை ஜெபம் பண்றான், 4ஆம் முறை ஜெபம் பண்றான். அப்போ ஒவ்வொரு முறையும் பாருங்க, அவன் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரனை அனுப்புகிறான், போய் பார்த்துட்டு வா, ஏதாவது அறிகுறி தெரியுதா? அவன் போய் பார்த்துட்டு வரான், ஒண்ணுமே இல்லை. நாம ஜெபம் பண்ணிட்டு பார்க்கிறோம், நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கோம், ஒரு மாற்றம் இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அப்படிதான் நமக்குள்ள சோர்வு வருது. ஆனா அதான் சொல்லப்படுறது, எலியா என்பவன் நம்மை போல பாடல மனுஷன். இது யாக்கோபு நிருபத்துல ஆண்டவர் எலியாவை உதாரணம் காட்டி நம்மை ஜெபிக்க வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு இந்த 5ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடி கருத்தா ஜெபம் பண்ணானாம். அதே மாதிரி 18ல மறுபடியும் ஜெபம் பண்ணினான். முக்கியமானது, அவன் கருத்தா ஜெபம் பண்ணினான். நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்போ அவனுக்கும் சோர்வு வந்திருக்கும், மன உளைச்சல் வந்திருக்கும். ஆண்டவரே, நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்றேன், எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வருகிறேன், ஏன் எனக்கு இன்னும் வழி திறக்கவில்லை, ஏன் தடையா இருக்கிறது, ஏன் கஷ்டங்கள் இருக்கிறது என்று நமக்குள்ள கேள்விகள் எழும்போம். பிரைஸ் தி லார்ட். எலியா 7வது முறை. 7 என்பது என்ன? பைபிள்ல பொதுவாக 7 என்பது யூதர்களுக்கு அந்த 7 என்கிற ஒரு எண் இருக்குது. 7ன்னா நம்ம 7 முறை ஜெபம் பண்ணணும், 7 நாள் ஜெபம் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாச பூரணத்தை குறிக்கிறது. அப்ப நம்முடைய விசுவாச கிரியை என்பது
நம்ம ஜெபத்துல வெளிப்படுத்துகிறது தான் விசுவாச கிரியை. உங்களுடைய ஜெப வாழ்க்கை, நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? ஜெபம் சபையில தான் சபையில ஜெபிக்க தெரியாதவர்கள் சபை ஜெபத்துல பங்கெடுத்தாதான் நீ தனி ஜெபம் பண்ண முடியும், நல்ல ஜெபிக்க முடியும். சபைக்கு ஜெபத்துல பங்கெடுக்காதவர்கள் ஜெப வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜெபமே பண்ண தெரியாதவர்களா இருப்பாங்க. பல வருஷங்களா வருவாங்க சபைக்கு, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண தெரியாது. முதலாவது நாம சபைக்கு வரும் பொழுது முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணியாச்சுன்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். நல்லா ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது எனக்கு உண்மையிலே நான் நினைச்சு இப்போ ஆச்சரியப்படுறேன். ஆண்டவர் சில சகோதரர்களை ஏற்படுத்தி, வாலிப நாள் தான் நான் ரட்சிக்கப்பட்டு, வாலிப நாள் திருமணம் ஆவதற்கு முன்பு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பொழுது இருந்த சில வாலிப சகோதரர்கள் என்னை ஜெபிக்க கூப்பிடுவாங்க. நாங்கள் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுவோம் டெய்லி நைட். அந்த நாட்களில் தினமும் இரவு வேலை முடிச்சுட்டு வந்தால் நமக்கு சும்மா ரட்சிக்கப்படாத காலத்தில் மற்றவங்களோட உட்காந்து பேசுவது. இப்போ இன்னைக்கு அப்படி பழக்க வழக்கம் யாரும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன, கையில் மொபைல் ஃபோன். 4 பேர் தெரியல, 4 பேர் நண்பர்கள் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது பாருங்கள், 4 பேரும் மொபைல் ஃபோன் வச்சுட்டு 4 பக்கம் திரும்பி உட்காந்து மொபைல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். 4 பேரும் நண்பர்கள் தான், ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. 4 பேர் நினச்சிவாங்க ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள காலங்கள் இப்படி வந்துட்டு. அப்போ அந்த நாட்களில் 4 பேர் உட்காந்து என்ன செய்யறது, சும்மா வெட்டி கதையை பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். இரவு ஆனால் பொழுதுபோக்கு அதுதான். இல்லைனா ரசிக்கப்படாத காலத்தில் சினிமா தேட்டருக்கு போவோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சினிமா மொபைல் ஃபோன்லேயே இருக்குது. சினிமா தேட்டருக்கே போக வேண்டாம். அதனால் சினிமா தேட்டரில் இப்போ இடிச்சுக்கிட்டு இருக்கான். சினிமா தேட்டர்லாம் தமிழ்நாட்டில் உடச்சிக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? எல்லாம் எங்கே மொபைலில் என்ன செஞ்சிடலாம், சினிமாவை பார்த்துடலாம். எல்லாம் கைக்குள்ளே விட்டுது, கை எடுக்கிறது வந்துட்டு. இன்னும் கொஞ்ச நாளில் மொபைல் ஃபோனே தெரியல, கண்ணிலே மொபைல் ஃபோனை மாட்டி விட்டுருவானா. நினச்சாலே இந்த சினிமா கண்ணில் வந்துடும். எவ்வளோ மோசமான காலத்துக்குள் போய்கொண்டு இருக்கிறோம். டெக்னாலஜி, வித்தியாசமான டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பயங்கரமான டெக்னாலஜி வளருது. டெக்னாலஜிக்கு ஏற்ற பாவங்களும் பெருகி கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த நாட்களில் இந்த இரவு நேரம் மாலையில் வீட்டுக்கு ஒரு 6 to 9 ஒரு ஃப்ரீ டைம் தான் எனக்கெல்லாம். டெய்லி அப்படி தான் கிடைக்கும். பகல் மூலம் வேலை, ஒருவேளை சரீரத்தில் களைப்பு மாதிரி தெரியும். ஆனால் அந்த சகோதரர்கள் நல்ல சகோதரர்கள், ஒரு 3-4 பேர் தான், ரொம்ப கிடையாது. கூட்டு போய் சர்ச்சு மாடியில் இருந்து தான் ஜெபம் பண்ணுவோம். அங்கே நல்ல ஜெபம். அப்படியே டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ப்ரேயர். உண்மையில் அந்த ஜெபம் தான் என்னை ஜெப வாழ்க்கைக்கு வழி நடத்தினது. கர்த்தருக்குள்ளாக அதிகமாக வழி நடத்தினது அந்த ஜெப வாழ்க்கை தான். அல்லேலூயா. முதலாவது எனக்கு தனியாக ஜெபிக்க தெரியாது. தனி ஜெபத்தில் ரொம்ப நேரம் தனி அமர்ந்திருந்து ஜெபிக்க தெரியாது. ஆனால் இந்த கூட்டு ஜெபம், இவர்கள் ஆரம்பத்தில் அவர்களோடு இணைந்து ஜெபித்து அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு தான், அதுக்கு பிறகுதான் தனித்து இருந்து ஜெபிக்க அந்த அனுபவம் உண்டானது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு முறை ஒரு 21 நாள் நான் ஊழியத்துக்கு வந்த புதியதில் உபவாசம் இருக்கும் பொழுது, ஒரு வீடு, ஒரு இடத்துல சபை நடத்தி கொண்டு இருந்த பொழுது பக்கத்தில் ஒரு வீட்டில் சில வாலிப சகோதரர் வேலை பார்ப்பாங்க. அவங்க காலை வேலை போயிட்டு சாயந்தரம் வருவாங்க. அப்போ இந்த சபையில கூடி ஜெபித்ததன் விளைவாக காலையில போயிடுவேன். பைபிளை தூக்கிட்டு காலையில அவங்க பூட்டிட்டு சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த சகோதரர் ஒரு 10 பேர் ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்து வேலை செய்தார்கள். அதில் ஒரு தம்பி எங்கள் சர்ச்சுக்கு வருவான், எபனேசர் பேர். அவன் தான் சாவியை பாஸ்டர் இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவான். நான் 1 மாதம் கேட்டேன், 1 மாதம் நான் ஜெபம் பண்ண போகிறேன். சாயந்தரம் ஒரு 5-5:30 கிட்ட வருவாங்க. கரெக்டாக நான் உள்ள கதவு தட்டுவாங்க. உடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் அப்போ அந்த தனியாக காலையிலிருந்து சாயந்தரம் வர வேத வாசித்து ஜெபிக்கிற அனுபவத்தை எங்கே பெற்றுக்கொண்டு என்று சொன்னால், சபையில் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அந்த அனுபவங்கள் சபையில் கிடைச்சது. அப்போ கவனிங்க, தொடர் ஜெபங்கள் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் ஜெபித்து கொண்டே இருக்கு. எனக்கு ஒரு ஜெபத்தை குறித்து நான் நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், நான் நல்லா வாசிச்சுட்டேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு மனசுல அந்த திருப்தி கிடையவே கிடையாது. இன்னும் நம்ம ஜெபிக்கணும், அல்லேலூயா, இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகுது. ஜெபம் ஏன்னா இன்னும் அதிகம் ஜெபம் என்றால் நான் விண்ணப்பத்தை சொல்லலை, அந்த தேவ சமூகத்துக்கு போகிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஆண்டவருடைய இடம் மாதிரி வேறு இடம் உலகத்தில் எங்கும் கிடையாது. அதான் அவன் சொல்றான், அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். 1000 நாளை பார்க்கலாம் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம்.
என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியை தெரிந்து கொள்ளுவேன். அப்ப கவனிங்க, இந்த பெண்ணுடைய தொடர் ஜெபம். அப்ப விசுவாச கிரியை என்பது நம்ம நிறுத்திட்டோம்னா விசுவாசம் நின்றுட்டு அர்த்தம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம் என்றால் நமக்கு விசுவாசம் தொடர்ந்து இருக்கிறது என்று அர்த்தம். லூக்கா 18:1-5 பார்க்கிறோம். அதுல அந்த பெண்மணி, இதுல நிறைய நீங்க விளக்கங்கள் கேட்டிருப்பீங்க. இயேசு அந்த ஜெபத்தை குறித்து, அந்த அவள் போய் அந்த அநீதியில அந்த நியாயாதிபதி இடத்துல விதவை போய் கேட்டதை குறித்து இயேசு சொல்லிட்டு தான் கீழே சொல்ல, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று அவர் கேட்கிறார். அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது அந்த ஜெபத்துல தான் வளருது. ஒரு இடத்துல நின்று விடக்கூடாது, தேக்கம் அடையக்கூடாது. அது போய்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா நம்ம ஜெபமிட்டே இருக்கணும். சில நேரங்களில் சிலர் ஜெபனா என்ன தெரியுமா, ஒரு ஆசீர்வாதத்துக்கு, அந்த உபாசபத்துக்குலாம் வருவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு பிரச்சனைக்காக வருவாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த வாரத்திலேருந்து உபாசபத்துக்கு வரமாட்டாங்க. அப்ப என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டும் ஜெபத்துக்கு வருவது, தேடுவது. இப்படி தேடாதீங்க. அது ஜெபம் கிடையாது. அது பிரேயர் லைஃப் கிடையாது. ஜெபம் என்பது உங்க வாழ்க்கையில கடைசி வரை நீங்கள் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். திரும்ப ஒரு தேவை பெரிய பிரச்சனை. சில ஆட்களுக்கு பிரச்சனை வந்தாதான் உபாசபத்துக்கு வருவாங்க. அப்ப பிரச்சனை வருவதற்காகவே நம்ம ஜெபம் பண்ண வேண்டியிருக்கோம். சில ஆட்களுக்கு பிரச்சனை வந்தாதான், பிரச்சனை வந்தாதான் தேவ சமூகத்துக்கு போகணும் தப்பா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்றால் தேவை இருந்தால் மட்டும் ஜெபம். ஒரு ரோட்ல போகும்போது பசி எடுத்தால் டீ குடிக்க ஹோட்டலுக்கு போறோம். அத மாதிரி ஜெபம் யாரும் நீங்க தப்பா கற்றுக்கொள்ளாதீர்கள். அது தப்பான நம்ம தப்பா கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவைனா மட்டும்தான் நம்ம ஜெபிக்கணுங்கிறது தவறான ஒரு அணுகுமுறை. அது தப்பான காரியம். ஜெபம் என்பது நாம் தேவனிடத்துல தொடர்ந்து, தேவனோடு கூட நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணுகிறோம், பிரயாணம் பண்ணுகிறோம் ஜெபத்தின் மூலமாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, மார்க் 2:1-5 பார்க்கிறோம். அந்த மார்க் 2:1-5 ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க ஒரு கட்டில வச்சு. வீட்டுக்குள்ள போக முடியல. வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி உள்ள இறக்குறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, இப்ப திமிர்வாதக்காரனெல்லாம் முதல்ல பார்க்கல, அவனெல்லாம் பார்க்கல, வீட்டுக்கு யாரையுமே அவர் சொல்லல. அந்த 4 பேர் பார்த்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யார் விசுவாசத்தை பார்க்கிறாரு? இந்த 4 பேருடைய முயற்சியை பாருங்களேன். அப்ப ஜெபம் என்பது ஒரு முயற்சி. எல்லாரும் கரங்க தள்ள சொல்லுங்களேன். உலகத்துல முயற்சி எடுக்கிறோம், ஒரு காரியத்துக்காக ரொம்ப ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம், எஃபர்ட் எடுக்கிறோம், அதிகமாக பிரயாசப்படுகிறோம். நான் சொல்றேன், ஜெபம் என்பது ஒரு பிரயாசம், ஜெபம் என்பது ஒரு முயற்சி. அல்லேலூயா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு பார்க்கிறோம். ஜெபமும் ஒரு முயற்சி தான். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணி முயற்சி எடுக்கிறேன், கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஜெபம் ஒரு முயற்சி தான். இதுவரை நடக்காததா இருக்கலாம். 7வது முறை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த எலியா 6 முறை பார்த்துட்டு 7வது முறையும் அவன் அனுப்புகிறான். பாத்தீங்களா? எனக்கு இன்னொரு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்கு. எலியாவுக்கு இருந்திருக்கிறது 7 என்ன 70 நேரம் அவன் அனுப்பி ஒண்ணு இல்லைன்னு வந்தாலும் எலியா ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். எலியா ஜெபத்தை விட்டிருப்பதில்லை, விடுவது கிடையாது. ஏன்னா அந்த உள்ளங்கை அளவு மேகம் தெரியணும். அதான் எலியாவுக்கு உடனே சொல்றான், அந்த உள்ளங்கை அளவு மேகம் தெரிஞ்ச உடனே பெருமழையின் சத்தம் கேட்கிறது. அப்போ ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று யார் அறிய முடியும்? ஜெபிக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று அறிய முடியும். அடுத்து என்ன நடக்க போகிறது என்று அறிய முடியும். அடுத்த மாதம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறார், இனி என்ன செய்ய போகிறார், கர்த்தர் எதை மாற்ற போகிறார் என்பதெல்லாம் யார் அவங்க ஆவியில் அறிய முடியும்? ஜெபிக்கிறவர்கள், தேவனோடு இருப்பவர்கள் அறிய முடியும். மார்க் 10:46 பர்திமே குருடன். எல்லாரும் தெரிஞ்ச வேத பகுதியை தான் சொல்றேன். அவனுடைய விசுவாச கிரியை பாருங்க, ஆச்சரியப்படுறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவன் கூப்பிடுறான் விசுவாச. உடனே ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறாரு. யாரை கூப்பிட்டு கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவனை பார்த்துதான் ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். நாம ஜெபிக்காம ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் சும்மா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் எப்பொழுதும் சொல்வேன். ஒரு நபரிடத்தில் நம்ம போய் கேட்க வேண்டும் என்றால் அந்த நபர் நமக்கு முன்னால நிக்கணும். ஒரு கடை இருக்கு, ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில ஒருத்தருமே இல்லை.
அப்ப நாம யாரை தேடுகிறோம்? அந்த கடையில் யாரோ ஒருவரை தேடுகிறோம். பக்கத்து கடைக்காரர் சொல்றாரு, ஐயா அவர் சாப்பிட போயிட்டாருயா, இன்னொரு பாத்துக்கிற சொல்லிட்டு தான் போயிருக்காரு, அரை மணி நேரம் கழிச்சு வருவாரு. அப்ப அந்த கடையில நம்ம ஒன்று வாங்க முடியாது. ஏனால் நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நபர், கடைக்காரர், ஓனர் அங்க இல்ல. அவர் இல்லாம சும்மா நம்ம நீ எனக்கு சோப்பை கொடு, எனக்கு வத்தலை கொடுன்னு அதுல நின்று சொல்லுனா என்ன ஆகும்? 100 கிராம் வத்தல் 2 சோப்பு அப்படின்னா ஆளை இல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது யாரு? அப்போ அது பைத்தியக்காரனா இருக்கும். அப்போ நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? தேவனிடத்துல. நம்ம தகப்பன் நமக்கு முன்பா நிற்காரா? இருக்காரா? உங்களுக்கு முன்னால இருக்காரா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால இருக்காரா? அதான் ஜெபத்தில் நான் கற்றுக் கொடுப்பேன். உங்க மனதை ஒருமுகப்படுத்தணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரே நினைக்கணும், அவருடைய பிரசனம் வரும். அப்பொழுது நீங்கள் அவரிடத்துல கேட்கணும். நம்ம என்னன்னா ஆளே கிடையாது, ஆளே இல்லாம நம்ம எல்லாம் ஜெப குறிப்பு அடிக்கிட்டு ஓடி வந்துருவோம். சிலர் ஜெபம் பண்ண வருவாங்க, சர்ச்சுக்கு காலையில வேலைக்கு வந்து நிற்பாங்க, கேட்கணும். இல்லைன்னா ஆளே நம்ம பழைய சர்ச் முன்னாடி ஆண்டவரே இன்னைக்கு போறேன் நடத்தும் போயிடுவாங்க. ஆண்டவர் வந்து நின்னாராங்க, ஆண்டவர் அங்க வந்து நிக்காரா முன்னாடி? ஏன் ஒரு நபர்கிட்ட ஒரு உதவி கேட்கும் பொழுது அந்த நபர் வரணும். ஒரு வீட்டுக்கு போறோம், உதவி கேட்கிற நபர், சில நேரங்களில் எம்எல்ஏ எம்பிக்கள் யாராவது தேடி போறாங்க, அமைச்சர்கள் போறாங்க, ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருவாங்க. அவங்க வரணும், அவங்க வரங்காட்டியும் வெயிட் பண்ணணும். முக்கிய தலைவர்கள் வரங்காட்டியும் வெயிட் பண்ணணும். அவங்கள்ட்ட மனு கொடுக்கணும், அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும். அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க வராம இவர் அங்க இருந்து ஏதாவது சொல்லிட்டு வந்துடலாமா? இல்ல, அவங்க வரங்காட்டி என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். இது மாதிரிதான் ஜெபம். தேவ சமூகம், ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வருகிற வரைக்கும் அவரை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு ஒருமுகப்படுத்தி அவருடைய பிரசன்னம் வரும், நமக்கு அறிவோம். அது ஆண்டவர் வர்றது எப்படி அறிய முடியும்? உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். கேளு, என்ன ஒரு வார்த்தை சத்தம் கேட்கும், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே இல்லை, நாம எல்லாம் அடிக்கிட்டு போயிருந்தோம், அதான் நமக்கு ஒன்றும் நடக்கல. இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தார். நிறைய பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன? சில நேரங்களில் நம்ம எல்லாம் எத்தையோ வர மடமடன்னு சொல்லிட்டு போயிடுவோம், எடுத்த உடனே ஜெப குறிப்பை வச்சுட்டு போயிடுவோம். ஆனா அங்க ஆண்டவர் இருக்காரா? கர்த்தர் இருக்காரா? கேட்டாரா? நம்ம ஜெபத்தை கேட்டாரா? அவன் எவ்வளவு விசுவாசம் சொல்றான், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். எப்படி சொல்றான்? கடவுள் என் ஜெபத்தை கேட்டார் எப்படி சொல்றான்? என்ன தைரியம் இருக்குது? அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் வந்தது. நான் சொன்ன அவர் கேட்டார் என்கிற அந்த பிரசன்னம், சமூகம், அந்த உணர்வு அவனுக்கு உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன உண்டாகுது? நம்ம ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தோம், அதுக்கு நமக்குள்ள என்ன வருது? சரி, ஒன்றும் நடக்காது. ஒரு அம்மா அப்படிதான் பல முறை உதாரணம் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து போயிருந்த அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு முன்னாலே ஒரு பெரிய மலை இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணா, அந்த பக்கம் போனால் மலை சுற்றி நடக்க வேண்டியிருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, இந்த மலை இல்லைன்னா குறுக்க என்ன செஞ்சிடலாம், இது சுற்றி போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, இந்த மலை இல்லைன்னா 5 நிமிஷத்தில் அந்த பக்கம் போயிடலாம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன்னை கண்ணை மூடி இயேசு நாமத்தினால மலையே பெயர்ந்து அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்துச்சா, மலை அப்படியே இருக்கான். இந்த அம்மா சொல்லிச்சா, நான் முதலே நினைச்சேன் நான் ஏன் ஜெபம் பண்ணேன்? நான் முதலே நினைச்சேன், நம்ம ஜெபம் பண்ணி மலை போகுமா, நம்ம ஜெபம் பண்ணி மலை போகுமான்னு முதல்ல நினைச்சேன். இப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கு. நம்ம ஜெபம் எல்லாம் நடக்காது, நம்ம இருந்தாலும் சும்மா சொல்லுவோம் அப்படிங்கிற. நோ, கர்த்தர் வந்துட்டார்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் நம்முடைய பிரச்சனை கையில் எடுத்துட்டார்னா, நம்மை ஆசீர்வதிக்க நினைச்சார்னா அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஆபிரகாம் 100 வயது, சாராள் 90 வயசு. ஆபிரகாம் 100 வயது, சாராள் 90 வயது. ஆண்டவர் கையில் எடுத்தாரு அவங்க வாழ்க்கைய. கர்த்தர் அற்புதம் செய்ய நினைச்சாரு. வயசு 100 ஆன 90 ஆன எத்தனை வயசான என்ன, கர்த்தர் அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை கையில், அவர் கையில நம்ம கொடுக்கறோம், நம்ம நினைச்சோம் அவர் வந்து எடுத்துக்கிறதுன்னு வச்சுட்டு ஓடி வந்துருந்தோம். இல்ல, அவர் வரணும், அவர் கையை நீட்டணும். கொடுவோம் பிரச்சனை கையில. கர்த்தர் மேல் உன் பாரத்தை, என்ன மீனிங்? நம்முடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப விசுவாச கிரியை என்பது ஜெபம். உங்கள் வாழ்க்கையில ஜெபம் இருந்தால் விசுவாச கிரியை. இன்னும் சொல்றேன், நீங்க தனியா இருந்து ஜெபிக்கிறது போல, நீங்கள் எங்க போனாலும் சொன்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்ல, எங்க போனாலும்
ஒரு ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் திடீர்னு அப்படி பண்ணல, அப்படி ஜெபம் உள்ளத்துக்குள்ள அந்த ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரை துதிக்கிறது, அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், தேவனிடத்துல ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற சில காரியங்கள் அப்படி உள்ளத்துல வரும். இந்த ஜெபிக்கிற அபிஷேகம் உள்ளவங்களுக்கு எல்லா நேரமும் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நடந்து போகும்போது ஜெபம் பண்ணிட்டே தான் போவாங்க. ஆமென். வேற சிந்தனை அவங்களுக்குள்ள வராது, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே போவாங்க. சிலருக்கு உள்ளத்துக்குள்ள கவலைகளோடு போவாங்க. ஜெபிக்கிற அபிஷேகம் பெற்றவங்க அந்த கவலையை ஆண்டவரிடத்துல வைத்து கொண்டே போவார்கள். நீங்கள் நம்ம எந்த இதுல இருக்கிறோம்? நீங்கள் இந்த இதில் இருக்கிறீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு விசுவாசம், இயேசு மேல விசுவாசம் இருக்குன்னா அது எப்பொழுது வெளிப்படுகிறது? ஜெபத்துல தான் அது வெளிப்படும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில தான் அது வெளிப்படுகிறது. இரண்டாவது பாருங்கள், விசுவாச கிரியை எங்கே எதில வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய சோதனையில். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ரொம்ப அழகா இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகான வார்த்தைகள். ரொம்ப இந்த வசனத்தை அர்த்தம் புரிந்து வாசித்தா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா யாக்கோபு ரொம்ப சூப்பரா அந்த வசனத்தை ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டதுனால, ஆவியானவருடைய ஞானத்தினால தான் அதை எழுதுகிறார். ஒரு மனுஷன் ஒரு மனித ரீதியில் இதை எழுத முடியாது. ரொம்ப அழகா எழுதுகிறார் பாருங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஆண்டவரை பாவ காரியத்துல சோதிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. அதான் பொல்லாங்கினால். அப்ப அதனுடைய அர்த்தம் கீழே நம்ம பார்க்கும்போது என்னவென்று சொன்னால், இன்னொரு அர்த்தம் அங்க கொடுக்கப்படுகிற. என்ன அர்த்தம் என்றால், நமக்கு வருகிற சோதனை 2 விதமாக ஆவியானவர் பிரிக்கிறார் யாக்கோபு மூலமாக. ஒன்று, பொல்லாங்கன் நமக்கு கொடுக்கிற சோதனை, பொல்லாங்கான சோதனைகள், பிசாசு சோதனை. பிசாசுக்கு இன்னொரு பெயர் சோதனைக்காரன். அவனுக்கு என்ன பேரு? சோதனைக்காரன், பொல்லாங்கன். அப்ப பொல்லாங்கான சோதனைகள் பிசாசு சோதிக்கிறது. பொல்லாங்கான சோதனையை அவ எப்படி கொண்டு வரார்? 14ல அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். உலகம் பொல்லாங்கு கிடக்கிறது. பிசாசு சோதிக்கிறான். நல்ல கவனிங்க, பிசாசு சோதிக்கிறான். பொல்லாங்கான காரியங்கள்ல நம்ம சோதிக்கப்படுகிறோம். இச்சையில, அது பொல்லாங்கான காரியங்கள் இச்சைகள். மனிதனுடைய வாழ்க்கையில அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள இச்சை இருக்கிறது. அந்த இச்சை அவனை சோதிக்கிறது. இச்சை அவனை நினைச்சுக்கிறது, அவனை சோதிக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன நினைக்கிறான்? இப்ப அவனுக்கு ஒரு பணம் வேணும். என்ன நினைக்கிறான்? அவன் நம்ம போய் சூதாட்டம் ஆடுவான், ஒரு 100 ரூபா வச்சு ஒரு 2000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இருக்கிற 100 ரூபாயும் போயிருது. அடுத்த என்ன நினைக்கிறான்? ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கி சூதாட்டம் ஆடுவான் நினைக்கிறான். சரி, இன்னொரு குரூப் இருக்கு, லாட்டரி சீட்டு. அதுவும் ஆவிக்குரிய லாட்டரி சீட்டு வாங்குற குரூப் இருக்கு. ஆவிக்குரிய லாட்டரி சீட்டுன்னு என்ன தெரியுமா? பைபிளுக்குள்ள வைக்கிறது. அது பேர் ஆவிக்குரிய லாட்டரி சீட்டு. ஆவிக்குரிய லாட்டரி சீட்டு என்னது? பைபிளுக்குள்ள வைக்கிறது. சிலர் பைபிளுக்குள்ள வச்சு அவங்களுக்கு பாருங்க இச்சை, எனக்கு 1 கோடி விழணும், 2 கோடி விழணும் அப்படின்னு வைக்கிறது. சில ஆட்கள் இருக்காங்க, கடனுக்கு லாட்டரி சீட்டு வாங்குவாங்க தெரியுமா? அது ஒரு சூதாட்டம். 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்குறது. ஒரு ஆளுக்கு கடன் 50,000 கடன். எப்படி 50,000 கடன் வந்தது? லாட்டரி சீட்டு வாங்கி 50,000 கடன். லாட்டரி சீட்டு வாங்கி 50,000 ரூபாய் கடன். லாட்டரி சீட்டு கடைக்காரன்ட்டே கடன் வாங்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, அவனவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்ப சோதனை பொல்லாங்கான காரியங்கள் மூலமாக வருகிறது. தவறான காரியங்கள் மூலமாக நிறைய சோதனைகள் வருகிறது. நமக்கு உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் வரும். உங்களுக்கு வரும், எனக்கு வரும். இந்த உலகத்தில் நம்ம ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட அநேக சோதனைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் இது அழகா குறிப்பிடுகிறார். இந்த சோதனையை எப்படி ஜெயிக்கணும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில இந்த வேத பகுதியில் இருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாருமே நான் பொல்லாங்கானல சோதிக்கப்பட முடியாது சொல்ல முடியாது. எல்லாருமே, ஆண்களோ பெண்களோ வாலிபர்களோ சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ எல்லாருமே சொல்றாங்க,
ஸ்தோத்திரம். எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே அதுல பாதிக்கப்படுறாங்க, இழுக்கப்படுகிறார்கள். சிக்குண்டு என்ன செய்றாங்க? இழுக்கப்படுகிறார்கள். இழுக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்கு அந்த பொல்லாங்கு சோதனை அது இழுக்கப்பட்டு அது என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? இழுக்குது, இழுக்குது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயா நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், அது என்ன செஞ்ச என்ன செய்யுது? என்னை இழுத்துட்டு போயிருது. எப்படி இழுத்துட்டு போகுதுன்னே தெரியல. ஸ்தோத்திரம். அப்ப அதுக்கு ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரு மேக்னெட் பவர். உலக இச்சை வந்து ஒரு மேக்னெட். உலக இச்சை வந்து என்னது? ஒரு மேக்னெட் பவர். உலகத்தில் இருக்கிற எல்லா பவரை விட சொல்லுங்க, பரிசுத்தாவின் வல்லமைக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு பவர்னா இச்சை என்கிற ஒரு பவர். பிரசிடென்ட் முதல் சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன வருது? இந்த சோதனை வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதனை வருது. இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த சோதனை பொல்லாங்கன் கொடுக்க வந்தான். பொல்லாங்கன் கொடுத்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு 4. அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறேன், அதை சொல்லுகிறேன். இயேசு ஜெயித்த விபரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிதான் நாமும் ஜெயிக்கணும். அப்போ பொல்லாங்கான சோதனைகள் ஒன்று, இன்னொரு சோதனை ஒன்று வருகிறது. அது சோதனை வேதத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், இங்கே நாம் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்துல, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனை 1:2 வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த பலவிதமான சோதனை என்பது அதுக்கு பல விளக்கங்கள், பலவிதமான சோதனை. அப்ப பொல்லாங்கால் சோதிக்கிற ஒரு சோதனை ஒன்று வருகிறது, வசனத்தினால் உண்டாகிற சோதனை ஒன்று வருகிறது. இந்த சோதனைக்கு இன்னொரு பேர் பரீட்சை, டெஸ்ட், பரீட்சை. உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே உபாகமம் 8:8 இப்படி நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். உபாகமத்துல 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. நல்ல கவனிங்க, அதுக்கு முந்தின வசனத்தை சேர்த்து வாசிக்க. 2வது வசனம், உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்படி என்ன சொல்றாரு? ஒருவரையும் சோதிக்கிறவர் இல்லைன்னா எப்படி சோதிக்க மாட்டார்னா, பாவத்தை உனக்கு கொண்டு வந்து சோதிக்க மாட்டாரு, பாவத்தை கொடுத்து சோதிக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவருடைய சோதனை என்பது, நீ வசனத்தை கை கொள்வாயா கை கொள்ள மாட்டாயா, உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு உன்னை சோதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன் இருதயத்தில் என்ன இருக்குது? வாரத்தில் முதல் நாள் கர்த்தரை ஆராதிக்கணும், வாரத்தில் முதல் நாள் டூர் கூப்பிடுறாங்க. அப்போ உனக்கு இருதயத்தில் டூர் போக விருப்பம் இருந்தால் நீ ஆண்டவரை விட்டுட்டு டூர் போயிடுவேன், அதான் சோதனை. கல்யாணம் விட்டு போயிடுவேன், சடங்கு விட்டு போயிடுவேன், அதான் சோதனை. நல்லா கவனிக்கணும். வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா என்று நம்ம ஆண்டவர் செக் பண்ணுவாரு. சும்மா இல்ல, உபாகமத்தில் பழைய ஏற்பாடுல சொல்லிட்டாரு, உன்னை சிறுமைப்படுத்த நம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அதான் ஒருத்தர் சொல்றாரு, 40 நிமிஷத்துல ஃபிளைட்ல போயிடலாம்யா. ஆண்டவர் நினைச்சா 40 நிமிஷத்துல கொண்டு போயிருப்பாரு. ஏன் 40 வருஷம் ஆச்சு? இவன் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள, இருதயத்துல கை கொள்ள விருப்பம் இல்லை. 40 வருஷம் ஆகுறது. எத்தனை வருஷம் ஆகுது? 40 வருஷம் ஆனாலும் ஃபெயில் தான். புறப்பட்ட எல்லாருமே நினைச்சிட்டாங்க, வனாந்தரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள், யோசுவா காலேப்பை தவிர. அப்ப மொத்தத்தில் என்னன்னு பார்க்கும்போது யோசுவா காலேப் 2 பேர் தான் பாஸ் ஆனது. யோசுவா புறப்பட்ட பல லட்சம் பேர். எத்தனை லட்சம் பேர் புறப்பட்டாங்க? புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். இவன் கல்யாணம் முடிச்சிருந்தா பொண்டாட்டி ஒரு 6, மனைவிமார் 6 லட்சம், 12. பிள்ளைகள் ஒரு 2 வைங்க, 6 லட்சம். குடும்பத்துக்கு 2 பேர்னா அது ஒரு 12 லட்சம். ஒரு பொது கணக்கு 24 லட்சம் பேர். பொதுவாக சொல்றாங்க வேத பண்டிதர்கள் 20 to 30 லட்சம் பேர் போனாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க, பொதுவாக சொல்றாங்க. ஏன்னா வனாந்தரத்தில் திரும்ப பிள்ளைகள் பிறந்துகிட்டே இருக்கு. 20 to 30 லட்சம் பேர் புறப்பட்டது. உதாரணத்துக்கு புறப்பட்டது ஒரு 20 லட்சம் பேர் வச்சுக்கிறோமே, போய் சேர்ந்தது 2 பேர் தான். போய் சேர்ந்தது 2 பேர் தான். ஏன் வழியில் அவங்க எல்லாம் போய் சேரலனா, வழியில எல்லாம் பண்ணா தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள அவங்க இருதயத்தை ஆண்டவர் பல டெஸ்ட் வைக்காரு, பல சோதனை வைக்காரு. ஆனா எல்லாத்திலும் ஃபெயில் ஆகுறாங்க. வசனத்தை கைக்குள்ள தான் நமக்கு சோதனை வருகிறது. அல்லேலூயா.
அதான் 12 வாசிக்கிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் எப்ப கிடைக்கும்? ஜீவ கிரீடம், கிரீடம் என்பது உயர்வை குறிக்கிறது, பரலோக மேன்மை குறிக்கிறது. ஜீவ கிரீடம், வாழ்க்கை கிரீடம். உலகத்திலும் வாழ்க்கை கிரீடம், பரலோகத்திலும் வாழ்க்கை கிரீடம் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார் என்றால் அவன் சோதனை ஜெயிக்கணும், சோதனை சகிக்கணும், சோதனை ஜெயிக்கணும். இப்ப கவனிங்க, 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவர், சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படி போக்கை காட்டுவார். இன்னும் யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை சோதித்து பாருங்க, புடமிடுங்கிறான். அவன் என்ன சொல்றான்? என்ன புடமிடுங்க. புடமிடுன்னு என்ன அர்த்தம்? தீயில தூக்கி தூக்கி திரும்ப திரும்ப வைக்கிறது. நம்மளை வச்சா அப்படி இருக்கும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எத்தனை? 23 பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வரைக்கும் தீயில மாற்றி மாற்றி வச்சாச்சுன்னா அடுத்த வாரம் 2ஆம் தேதி நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டோம். என்னை புடமிடும், என்னை புடமிட்டு பாருங்கிறான். அப்படின்னு என்ன மீனிங்? என்னை சோதித்து பாரும், என்ன டெஸ்ட் வச்சாலும் சரி நான் விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த 5 விதமான சோதனைகளை பார்க்கிறேன். சோதனை எப்படி சோதனை வரும்? நம்ம நினைக்கிற சோதனை என்னது? நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு சொந்த சகோதரர்களால் பகை வந்தது. பகை ஒரு சோதனை. மற்றவங்க பகைத்தாலே நமக்கு அது ஒரு சோதனை தான். உலகத்துல மற்ற மனிதர்கள் பகைத்தா நம்ம அதை பெருசா எடுக்க மாட்டோம். யார் பகைச்சா? நல்லா கவனிங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 குடும்பம் சர்ச்சுக்கு வருதுன்னு வச்சிருங்களேன். இந்த அண்ணன் தம்பி 2 குடும்பத்துல சண்டை வந்துட்டு, பிரச்சனை, பகை வந்துட்டு. இப்போ அண்ணன் சொல்ல, தம்பி என்ன பகைச்சிட்டான், நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன், வர சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன், நான் இயேசுவை தேட மாட்டேன். வருதா வராதா? நடக்குதா நடக்கலையா? அப்ப சோதனை எப்படி வரும்? உன்னை பகைப்பாங்க, குடும்பத்திலையும் பகைப்பாங்க, சபையிலையும் பகைப்பாங்க. சோதனை ஆண்டவர் இப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். யோசேப்புக்கு சோதனை, நல்ல கவனிங்க, சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். சொந்த சகோதரர்கள் அவனை நினைச்சாங்க, பகைத்தார்கள். பகை வரும், அப்பதான் தெரியும். எல்லாம் நல்லா இருக்கும்போது வந்துகிட்டு இருப்போம். திடீர்னு நம்மளை கூட்டு வர்றவரு நல்ல ஆட்டோவில் கூட்டு வரலாம், பைக்கில் கூட்டு வரலாம், நம்ம சந்தோஷமா வந்துகிட்டு இருப்போம். அவரே பணம் செலவழிச்சு கூட்டு வரலாம். ஒரு நாள் அவர் என்ன பண்ணிடுவாரு, நம்மகிட்ட சண்டை போட்டுருவாரு, நம்மளை திட்டிடுவாரு, நம்மளை விட்டுட்டு வந்துடுவாரு. சர்ச்சுக்கு வர முடியுமா? அவரே நம்மளை கூட்டு வந்தவங்களே பகைக்காங்க. யோசிச்சு பாருங்க. 2வது அவனுக்கு வந்த சோதனை, குழியில தூக்கி போட்டாங்க, கைவிடப்பட்ட நிலைமை. சோதனை என்பது என்ன அர்த்தம்? சோதனை எப்படி வரும்னா, எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள், அதான் சோதனை. எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள், அதான் சோதனை. 3வது யோசேப்பு வந்த சோதனை பாவ சோதனை. பாவம் செய்யும்படி, விபச்சாரம் செய்யும்படி ஒரு சோதனை வந்தது. யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு விபச்சாரம் செய்யும்படி ஒரு சோதனை வந்தது. 3வது சோதனை. 4வது ஒரு சோதனை வந்தது, சிறைச்சாலை. பொய்யாய் குற்றம் சாட்டி. இயேசு சொன்னார், உங்கள் மீது பொய்யாய் குற்றம் சாட்டி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும். பொய் சொல்லுவாங்க. இன்னும் சொன்னார், உலகம் உங்களை பகைக்கும்னு சொன்னார். ஏசு என்ன சொன்னார்? உலகம் உங்களை பகைக்க முன்னாடி என்ன பகைச்சிட்டு? உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். அப்ப பகை ஒரு சோதனை, கைவிடப்படுகிறது ஒரு சோதனை, பாவம் வருகிறது ஒரு சோதனை, பொய் குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு சோதனை. நம்ம மேல பொய் குற்றச்சாட்டுவாங்க. குற்றச்சாட்டு வரும்பொழுது நல்ல கவனிங்க, நாம போய் நான் நிரபராதின்னு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் ஒரு நாள் நிரூபிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். யார் நிரூபிப்பா? தேவன் நிரூபிப்பார். உங்களை என்ன பலர் குற்றம் சாட்டலாம். குற்றம் சாட்டினா நம்ம பதற வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ என்ன குற்றச்சாட்டு, நான் ஒரு நிரபராதி, நான் நல்லவன்னு நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். எத்தனை 1000 பேர் குற்றச்சாட்டினாலும் நான் குற்றவாளி அல்ல, நான் குற்றம் செஞ்சிருக்கிறேன்னா அந்த குற்றத்தை நான் தேவ சமூகத்தில் ஒருவேளை நான் தவறு செய்தால் உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் நான் குற்றம் செய்யவில்லை என்றால் அதை குறித்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
காரணம், தேவன் ஒரு நாளிலே நான் குற்றவாளி அல்லவென்று நிரூபிப்பார். யோசேப்பை தேவன் ஒரு நாள் அவன் குற்றவாளி அல்லவென்று நிரூபித்தார். ஆமென். அடுத்து அவனுக்கு வந்து மிகப்பெரிய சோதனை. இதான் பெரிய சோதனை. பழி வாங்க நிறைய வாய்ப்பு வந்துச்சு. முதல்ல யார் அவன் பழி வாங்கியிருக்கணும் தெரியுமா? சகோதரருக்கு முன்னாடி இன்னொரு அந்த லேடியை பழி வாங்கியிருக்கணும். போத்திபார் மனைவி தான் பழி வாங்கியிருக்கணும். அவளால தான் எங்க போனது? ஜெயிலுக்குள்ள போனது. அவன் நினைச்சா பதவியில் வந்துட்டான், தூக்க அவளை உள்ள போடு, மரண தண்டனையே கொடுத்துருக்கலாம். அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கலாம்? மரண தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனா யோசேப்பு ஒன்றும் செய்யலை. அவளை ஒண்ணுமே ஏதோ செஞ்சானா? அவளுக்கு மரண தண்டனை கொடுத்தானா? அவளால தானே இவன் ஜெயிலுக்குள்ள போனா. இப்ப ஜெயிலுக்கு போறவங்க யாரால போறாங்களோ, போயிட்டு வந்த உடனே முதல் வேலை என்ன வேலை? அருவாளை தூக்கி வெட்டுற வேலை தான். கோர்ட்டுக்கே போனாலும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், போலீஸ் ஸ்டேஷன் வாசல, கோர்ட்டு வாசல வெட்டுறான். பழி வாங்குதல். வசனம் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழி வாங்குதல் ஆண்டவருக்கு உரியதா, நமக்கு உரியது கிடையாது. நம்ம பழி வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆனா நம்ம இப்ப நிறைய பழி வாங்கிட்டு இருப்போம். என் வீட்டுக்கு ஜெப கூட்டத்துக்கு வரல, உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். இப்ப நம்ம பழி வாங்கிட்டு இருக்கோம், டைம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்முடைய நிலைமை அப்படி இருக்கு. யோசேப்புக்கு அந்த சோதனை வாய்ப்பு வந்துச்சு. சகோதரர்கள் வந்தாங்க. அவன் நினைச்ச என்னனாலும் செய்யலாம், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனா அவங்க மேல அன்பு, கண்ணீர் விடுகிறான். அன்பை கட்டி பிடிக்கிறான், கண்ணீர் விடுகிறான். பழி வாங்கல. சோதனை வருங்க, பழி வாங்க சோதனை வரும். நீங்க கஷ்டப்படும் போது ஒருத்தர் வசதியா இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு பணம் தந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு உயர டாப்ல கொண்டு போயிடுவாரு, அவங்களை கீழே கொண்டு போயிடுவாரு. அவங்க உங்க கையேந்துவாங்க, உங்களை பார்த்து எனக்கு நீ கொடுக்கலையே நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்னு பழி வாங்க கூடாது. நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாம் அப்படி வரும், மாறும். அப்ப யோசேப்பை பாருங்க, ஆண்டவர் அவனை உயர்த்திட்டாரு. நல்ல கவனிங்க, சோதனை என்பது நம்ம கஷ்டத்துல மட்டும் கிடையாதுங்க. உயர்வு வரும்பொழுதும் நம்ம சோதிக்கப்படுகிறோம். ஒரு மேன்மையான இடத்துக்கு வரும்பொழுதும் சில நேரங்கள் ஆண்டவர் அங்க வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கிறாரு. இவனை உயர்த்தி இருக்கிறான், எப்படி நடக்கிறான் என்று ஆண்டவர் நம்ம நினைச்சுவாரு, செக் பண்ணி பார்ப்பாரு. ஆண்டவர் சோதித்து பார்ப்பாரு. அப்போ யோசேப்புக்கு எப்படி வந்து சோதனை, இறுதியாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். சோதனை பல விதங்கள் வருகிறது. ஆனா சோதனை எப்படி ஜெயிக்கணும்? இயேசு 3 காரியங்கள் இருக்கிறது, அதுல நான் சொல்றேன். முதலாவதாக சோதனை இயேசு ஜெயித்ததுக்கு காரணம் மத்திய 4ஆம் அதிகாரம் 3 சோதனை வந்தது. அதை சொல்லி முடித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் சோதனையை ஜெயிக்கலாம். ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் சோதனை ஜெயிக்க நம்மை பலப்படுத்துகிறது. வார்த்தை தான் நமக்கு உணர்த்துகிறது இது சோதனைன்னு. வார்த்தை சுட்டி காட்டுகிறது, சோதனைக்கு விலகிப்போ. நல்ல கவனிங்க, வார்த்தை இருந்தாதான் ஜெபிக்க வைக்கும். நம்ம பரமண்டல ஜெபத்தை அறிக்கையிட்டோம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ஜெபிக்க வைக்கும். அப்போ அந்த பரமண்டல ஜெபம் வார்த்தை உள்ளத்துக்குள்ள இருந்ததுன்னா, ஒரு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு, நம்ம ஜெபம் பண்ணணுங்கிற அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை உணர்த்தும். வார்த்தை என்ன செய்யும்? உணர்த்தும். எலும்பு உணர்த்துது, ஜெபம் பண்ணு உணர்த்துது, உபவாசம் இரு உணர்த்துது. வார்த்தை நம்ம என்ன செய்யுது? உணர்த்தும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல், இது ஒரு சோதனை, உனக்கு ஒரு கண்ணி வைக்கப்படுது, நீ கவனமா இரு. உனக்கு என்ன வைக்கப்படுது? ஒரு கண்ணி வைக்கப்படுது, நீ கவனமா இரு. இந்த கண்ணில உன் கால் சிக்கி கொள்ளக்கூடாது. இப்ப வசனங்கள் இருந்தால், அப்ப நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வசன ஆலோசனை கொடுக்கு. நல்ல கவனிங்க, உலகத்தில் நமக்கு முன்பதாக நிறைய கண்ணி வெடி வைக்கப்படுகிறது. வசனம் தான் கண்ணி வெடியிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது. இங்க கண்ணி வெடி இருக்குன்னு காட்டும், சொல்லும், இது உனக்கு வைக்கப்பட்ட சோதனை, கொஞ்சம் விலகி நட, ஆலோசனை கொடுக்கும். நீ இப்படி நட, அப்படி நட என்று வசனம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். இயேசு வசனத்தினால சோதனை ஜெயிக்கிறாரு. 2வது பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான்? 2வது சொல்லுகின்ற பொழுது, உயர ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் குதி, பரீட்சை பாராதிருப்பாயாக. என்னுடைய அர்த்தம் என்றால், கடவுளை விட நான் மேன்மையானவன் அல்ல. கடவுளை நாம் பரீட்சை பார்க்க கூடாது, அவரை விட மேன்மையான தாழ்மை. சோதனையை ஜெயிக்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்காரு? கிருபை. கிருபை தான் சோதனை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே எனக்கு சோதனை. சில ஆட்கள் வந்து என்னன்னா, நான் சோதனையை ஜெயிச்சிருவேன். சில ஆட்களுக்கு அவங்களுடைய அந்த மனபலம், மாம்ச பலம். சில ஆட்கள் அவங்களுடைய மனசுல சின்ன சோதனையா பெரிய சோதனையா ஆண்டவருக்கு தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு சோதனை வந்திருக்கிறது, கஷ்டம் வந்திருக்கு, எப்படியாவது உதவி செய்யுங்கப்பா.
தாழ்த்துகிறது. சிலர்ட்டையும் போய் கூடி ஜெபம் பண்றது, தன்னை தாழ்த்துகிறது. அந்த தாழ்மை. சில ஆட்களுக்கு தாழ்மை இருக்காது. இந்த சோதனையை நான் என்ன செய்வேன், நான் ஜெயிப்பேன், நான் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுவாங்க. அப்படியே கொஞ்சம் அதுல போய் முண்டிக்கிட்டு நிற்பாங்க. இப்போ இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்மை பரீட்சை பார்க்கணும், நம்ம தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. சில ஆட்கள் தேவனுக்கு மேல கடவுளுக்கு மேல தாங்கல, கடவுள் இப்படிலாம் அவர் எனக்கு செய்யணும்னு கடவுளுக்கு ஆலோசனை கொடுப்போம். கடவுளுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கறது நம்ம யாரு? கடவுள் எனக்கு இப்படிலாம் செய்யணும் ஆலோசனை கொடுக்க கூடாது. தாழ்த்தணும். தாழ்மை இருந்தாதான் சோதனை ஜெயிக்க முடியுங்க. தாழ்மை இருந்தா தேவனிடத்துல முறையிடுவோம், ஆண்டவர் இடத்துல முறையிடுவோம். மூன்றாவது பாருங்கள், சோதனை ஜெயிப்பதற்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை, துதி ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். நல்லா ஆராதிக்கிறவங்க தான் சோதனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உங்க ஆராதனை பாருங்க, ஆராதனை என்பது தேவனை உயர்த்துகிறது. துதிக்கிறது தேவனை உயர்த்துறோம். தேவனை உயர்த்த உயர்த்த உங்களுக்கு சோதனை கொண்டு வந்த பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடிடுவான். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொன்ன உடனே அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். 11வது வசனம். அப்பொழுது பிசாசன், எப்பொழுது ஆராதனைக்கு எப்போ வரணும்? முதல்ல சபையில் வந்து நல்ல, அதுவும் சபையில் வந்து சில ஆட்களை பார்த்தா ஆராதிக்கிறதே இல்லை. சும்மா வந்து உட்காந்து எங்கேயாவது பின்னால் போய் உட்காந்துட்டு ஓரமாக உட்காந்துட்டு கை தட்டுறது கிடையாது, அல்லையிலையா சொல்ல எளிமை நிற்கிறது கிடையாது. அந்த பாட்டு வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மகிட்ட ராகத்தை எதிர்பார்க்கல. நம்ம எல்லாருக்கும் ராகம், தாளம், பல்லவி, நம்ம எல்லாரும் என்ன சூப்பர் சிங்கர் போட்டி ஆண்டவர் வைக்கார் நமக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அழகா பாட்டு பிடிக்கணும், மியூசிக்கோட பாட்டு பிடிக்கணும், அப்பதான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அப்படி கிடையாது. சும்மா நீர் நல்லவர் ராகத்தோடு படிக்கிறது, நீர் நல்லவர் அப்படி, நீர் நல்லவர் அப்படின்னு இப்படி சாதாரண இதையும் கேட்பாரு அதையும் கேட்பாரு. ஆண்டவர் வந்து நம்ம ஆராதிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ராகம் பாட்டு தெரியும், அந்த ஒர்ஷிப் லீடர் இவங்க ஆராதனை தான் அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக இயேசுவே நீங்கள் எவ்வளோ நல்லவரப்பா, எவ்வளவு பெரியவர், எவ்வளோ வல்லமுள்ள தேவன், உண்மை ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன், அவருக்கு முன்னால் வந்து பணிந்து குனிந்து அப்படியே நம்ம ஆராதிக்கணும். ஆராதிக்க ஆராதிக்க என்ன நடக்கிறதுனா, நம்ம பக்கத்தில் நமக்கு சோதனை கொண்டு வந்த பிசாசு, இன்னைக்கு ஏதாவது சோதிக்கணும், இந்த மாசத்துல இந்த சோதனைலாம் கொண்டு வரணும், இந்த வாரத்தில் இந்த சோதனைலாம் கொண்டு வரணும், இந்த நாளில் இந்த சோதனைலாம் கொண்டு வரணும், பக்கத்தில் வந்தவன் துண்டக்கானன் துணியக்கானன் ஓடிடுவான். ஆமென். பாட்டுலாம் படிப்போம். நம்ம என்ன பாட்டு படிப்போம்? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால், இது தெரியும், ஆனா நம்ம முறுமுறுப்போம். அப்போ ஒரு வீட்டை விட்டு பிசாசு போகும் பொழுது அது வறண்ட இடங்களில் அலைந்து தெரியுது, தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்ப வருது, அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டால், அதனுடைய என்ன அர்த்தம்? வீடு பெருக்கி, நல்லா கவனிங்க, வீடுல வந்து என்ன இருக்கணும்? உங்க வீட்டுக்குள்ள, உங்க வீடாகிய இந்த வீடு, நான் வீடு, தேவனுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், சபை ஐக்கியம் இருக்கணும், இயேசு மேல விசுவாசம் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா பிசாசு தொட முடியாது. தொட முடியுமா? தொட்டுதான் பார்க்கட்டுமே. ஸ்தோத்திரம். சில இடத்துல 50,000 வோல்ட் இருக்கு, சில இடத்துல 1,00,000 வோல்ட் இருக்கு. அவன் தொட்டா கருகி போவான். நம்ம எத்தனை லட்சம், எத்தனை வோல்ட்டு? நம்ம 10,000 கோடி, 1,00,000 கோடி வோல்ட்டு அப்படி வச்சுக்கிறோங்க. நம்ம எத்தனை வோல்டேஜ் பார்த்துருக்கீங்களா? சில இடங்கள்ல நம்ம வீட்டுக்குள்ள 230 கையை வச்சாலே நமக்கு பாதிப்பு தான். அதெல்லாம் நிறைய வெளிநாடுகளில் 110 வோல்ட்டு. எல்லா மிஷினும் எப்படி இருக்கும்? எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களும் எத்தனை வோல்ட்டில் இருக்கும்? 110. எதுக்காக? மனுஷன் கையை வச்சா பாதிப்பு வராது. ஆனால் நம்ம ஊரில் 230. என்னன்னு ஜனத்தொகை நிறையா இருக்குது, குறையணும்னு அப்படி வச்சுட்டாங்களோ என்ன தெரியல. நம்ம ஊரில் எலக்ட்ரிக்கல் 230. இன்னும் பவர் நிறைய ஹை பவர்லாம் போகும், நம்ம மேலே தலைக்கு மேலே போகும். நிறைய பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் கொண்டு போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல எழுதி போட்டிருப்போம் 5000 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் என்னை தொடாதே எழுதி போட்டிருக்கோம். 10,000, 30,000, 50,000 இருக்கு, அப்படிலாம் ஹெவியாக போகும். நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தாவின் பவர் என்ன பவர் தெரியுமா? ஆண்டவர் நமக்குள்ள இருந்த அந்த பவர் வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பவர் நம்மகிட்ட இருக்கு. பிசாசு பக்கத்திலே வரமாட்டான், தூரத்துல. சூரியன் பக்கத்துல, யார் பக்கத்துல போக முடியாதுங்க. நீதியின் சூரியன் நமக்குள்ள இருந்தா பிசாசு பக்கத்துல வராது.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ பிசாசுக்கு பயந்தனா உனக்குள்ள ஆராதனை இல்ல, துதி இல்ல, விசுவாசம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, உண்மை இல்ல, வேத வசனம் இல்ல, சபை ஐக்கியம் இல்ல. அதான் பிசாசுக்கு பயப்படுற. உள்ள இருக்கணும் இதெல்லாம். அவன் பார்க்கறான், வீடுக்குள்ள என்ன இருக்கு எட்டி பார்க்கான். வீட்டுக்குள்ள AK-47 திருட வாரான், 10 திருட வாரான். வீட்டுக்குள்ள இருக்க 5 பேர் ஆளுக்கு ஒரு AK-47 வச்சு நின்னா ஓடியே போயிடுவான். வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கான்? அவன் கன் வச்சிருக்கான், கரண்ட் ஷாக் வச்சிருக்கான், தொட முடியாது. பிசாசு தொட முடியுமா? சோதனைக்காரன், சோதனையில் உங்களை விழ வைக்க முடியாது. அப்போ அதான் அங்கே யாக்கோபு சொல்கிறார், சோதனைகள் வருது, நீங்க பலவித சோதனை, சோதனை ஜெயிக்கணும், சோதனை ஜெயிக்கணும், ஜீவ கிரீடத்தை பெறணும். அந்த சோதனை ஜெயிக்க இயேசு ஜெயித்தது போல அவர் வசனம் தான் முக்கியம். அவர் வசனத்தை குறிப்பிடுகிறார். தாழ்மை அவருக்குள்ள இருந்து, தாழ்மை இருக்கணும் கடைசி வரைக்கும். அது மட்டுமல்ல, அவர் ஆராதிக்கிறத சொல்றார். நல்லா ஆராதிக்கணுங்க. ஆராதனை, தேவனுடைய பிள்ளைகள், ஆராதனை ரொம்ப முக்கியம். துதி ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் நல்லா துதிங்க. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே என் வாயில இருக்கும். எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. பிசாசு உங்களை தொட முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசு தொட முடியாது. யோபு பலி செலுத்துகிறவன், அதான் ஆண்டவர் அவனை வேலையடைச்சு வச்சார். யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைச்சு வச்சார். யோபு யாரு? பலி செலுத்துகிறவன். உங்க வீட்டுல பலி ஏற எடுக்கணும். டெய்லி உங்க வீட்டுல நல்ல துதி சத்தம் எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருந்து கெட்ட வார்த்தை சத்தம் வரக்கூடாது, சண்டை சத்தம் வரக்கூடாது. என்ன சத்தம் வரணும்? துதி சத்தம் வரணும். ஒரு ஆளு சத்தமா உங்களை சத்தம் போட்டு வீட்டுல பேசும் பொழுது நீங்க உடனே ஏசு நல்லவன் பாட்டு படிச்சிடணும். அவர் சத்தத்தை நீங்க அமுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நடக்குதா? அது நடக்கல. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை பேசுறோம், நம்ம 10 வார்த்தை அள்ளி வீசுறோம். எனது இந்தியா பாகிஸ்தான் சண்டை உலகத்தில் இந்தியா பாகிஸ்தான் சண்டை இப்ப நடக்காம இருக்கு. ஆனா எல்லா வீடுலையும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குது. எல்லா வீடுலையும் என்ன சண்டை நடக்குது? இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான். 2 டீம் இருக்கு, சண்டை நடக்குதுங்க. வீட்டுக்குள்ளதான் நடக்குது. கவனிங்க, ஒரு வீடு துதியின் சத்தமா இருக்கணும். ஒரு வீடு ஆராதிக்க, நம்முடைய வீடு, நம்முடைய உள்ளமாக வீடு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. உள்ளத்துக்குள்ள துதித்துக்கிட்டே இருக்கணும், ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்தப்போ நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் அவர் வராரு. அங்கே பிசாசுக்கு இடம் கிடையாது. ஆமென். அங்கே தீமைக்கு இடம் கிடையாது, பிசாசின் கண்ணிகளுக்கு இடம் இல்லை, பிசாசின் சோதனைக்கு இடம் இல்லை. இந்த நாட்களில் நீங்க பலவிதமான சோதனை அகப்பட்டாலும் தேவன் எல்லா சோதனையிலிருந்து உங்களை தப்பிக்க, உங்களை அதிலிருந்து விலக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சில நிமிடங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாட்டு படிக்கிறதா துதி கிடையாது. துதிக்கிறது, ஸ்தோத்திரம் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிறது, ஆண்டவரை உயர்த்துகிறது. இயேசு நல்லவர், இயேசுவை உயர்த்துகிறோம். ஒரு மியூசிக் போட்டு பாட்டு படிக்கிறதா ஆராதனை, துதின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அது தவறாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. துதி ஆராதனை என்பது எப்பொழுதும் உங்க இருதயத்திலிருந்து எழும்பணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க வாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும். இயேசு நல்லவர், என்னை நடத்துகிறவர் நல்லவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், என் பலவீனங்களை மாற்றுகிறவர், என் பிரச்சனையை மாற்றுகிறவர், என்னை சோதனைக்கு விலக்கி காக்கிறவர், என்னை பிசாசின் வல்லமைக்கு விலக்கி காக்கிறவர், உலக தீமைக்கு விலக்கி காக்கிறவர், ஆபத்துக்கு விலக்கி காக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். இயேசு நல்லவர். துதிக்கட்டும், உங்க வாய் தர துதி வரட்டும், துதி சத்தங்கள் வரட்டும். நீங்களே துதிங்க. உங்களை ஏவி மற்றவங்க சொல்லி துதிக்க கூடாது. ஒரு விடுதலை பெறுங்க, ஒரு துதியின் ஆவி உண்டாகட்டும், ஒரு ஜெபிக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வரட்டும். ஜெபிக்க பழகுங்க, ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் ஜெபத்தில் வெளிப்படுகிறது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீங்க தேவனிடத்துல கேளுங்க. சண்டை போடாதீங்க. உலகத்துல மாமனார் மாமியார்ட்ட, அப்பா அம்மாட்ட, சகோதரன்ட்ட போய் சண்டை போட்டு கேட்க, உலகத்துல அரசாங்கத்திட்ட கூட நீங்க சண்டை போட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு நிர்வாகத்துல, ஒரு கம்பெனில அந்த ஓனர்ட்ட போய் எனக்கு சம்பளம் கூட்டித்தாங்கன்னு சண்டை போட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னிடத்துல கேளுங்கள் என்று சொல்லுகிறாரு. விசுவாச கிரியை என்பது ஜெபம் தான்.
நம்ம தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இருதயத்தை பார்க்காரு. எவ்வளவு நாள் கேட்கணும்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொல்வாரு, இவன் விசுவாசத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் நிறுத்தல, இவனுக்கு விசுவாசம் இருக்கு, இவனுக்கு விசுவாசம் இருக்கு, இவன் விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டான், என்மேல் உறுதியா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது நமக்கு சில வழிகளை திறக்கிறார், சில கிருபைகளை கொடுக்கிறார். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தீமைக்கு உட்பட பண்ணுகிறவர் அல்ல, சோதனையிலிருந்து நம்மை விலக்குகிற தேவன். துதிங்க, ஆராதிங்க. இப்பொழுது நீங்க ஆராதிக்கும் பொழுது சில சோதனையின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், சில சோதனை கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். உனக்கு விரோதமாக சில சோதனை கண்ணிகள் வைக்கப்படுகிறது, அதை ஆண்டவர் உடைக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல, உன் குடும்பத்துல உன்னை பகைக்கிற அந்த சோதனை, உனக்கு விரோதமான சோதனை, உன் மேல தப்பான குற்றம் சுமத்தி உன்னை அழிக்க நினைக்கிற ஒரு சோதனை வருது. யோசேப்பு மேல குற்றம் சுமத்தி அவனை அழிக்க வந்த சோதனை. கர்த்தர் அந்த சோதனையில அவன் வெற்றி பெற்றான். அவன் பொறுமையா இருந்தான். உன் மேல பொய்யா குற்றம் சாட்டலாம். நீங்க கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சிலர் பொய்யாய் குற்றம் சுமத்தினதுனால சில சிறையிருப்பு அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்களை பற்றி தப்பா சொன்னதுனால ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க இருக்கலாம். அது குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஒரு சிறையிருப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், யோசேப்பு அந்த சிறையிருப்புக்குள்ள இருந்தான், ஆனா உண்மையா இருந்து கர்த்தரை ஆராதிச்சான். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினது போல உங்கள் சிறையிருப்பை மாற்ற என் தேவன் வல்லவர். உங்க மேல தப்பா பலர் பேசினாலும் நீங்க கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் சிறையிருப்பை மாற்ற என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் வல்லவர், வல்லவர். நல்ல கரங்கத்தடி கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, மனதார சொல்லுங்க, புகழுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உங்க வாய் திறக்கப்படட்டும், துதி வரட்டும், துதி எழும்பட்டும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள ஆண்டவரே, இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். விசுவாசம் கிரியில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்க ஜெபிக்கணும். யாக்கோபு நல்ல வாசித்தது போல் ஆண்டவரே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாததுனால தான் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கணும், மனிதர்களிடத்தில் அல்ல, உம்மிடத்தில் கேட்க வேண்டும். அந்த கிருபைகளை தருவீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை கொடுங்க. விசுவாசத்தினுடைய கிரியை ஜெபத்தில் வெளிப்படுகிறது. அந்த ஜெபம் அதிகமாக ஜெபிக்க, உம்மிடத்தில் கேட்க கிருபை கொடுப்பீராக. சோதனைகளை ஜெயிக்க ஆண்டவரே, வசனம் எங்களுக்குள்ள இருக்கணும், நல்ல ஆராதனை எங்களுக்குள்ள இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இந்த வசனத்துக்கிட்ட எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்துவீராக. எல்லா குடும்பங்களையும் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய பாதையில நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடத்துங்க. உம்முடைய பாதை செம்மையானவைகள். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்கும் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களை நடத்தும் பொழுது பாதையை செவைப்படுத்துகிறவர். தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. இந்த மாதத்தினுடைய நிறைவான நாட்கள்ல எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவன். ஆமேன். பலவிதமான சோதனைகள் நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து வெளி வருவதற்கு நல்ல வழிகளை திறப்பீராக, நல்ல வழிகளை காண்பிப்பீராக. கிருபைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உண்டாகட்டும். இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆமேன். எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுங்க. பிரயாணங்கள் ஆண்டவருடைய வாகனத்தில் போகும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசு நாமத்தினால சூளை வேலையடித்து காத்துக்கொள்ளுங்க. அற்புதமாய் நடத்துங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒருவர் கரங்கள் கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். பொறுமையோடு